மொபைல் ரீசார்ஜ் பணம் கொடுத்தா அப்டேட் மாறுமா? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மொபைல் ரீசார்ஜ் பத்தி தான் பார்க்க போறோம். மொபைல் ரீசார்ஜ்ல ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அதாவது வாடிக்கையாளர்கள் டேட்டாவை இன்னொரு நாள் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான தொலைத்தொடர்பு துறை அறிவிச்சிருக்காங்க. இதை நாடாளுமன்றத்துல அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் தொடர் தொலைவு துறை தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கொரோனா காலகட்டங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே மொபைல் போன்ஸ்ல தான் மூழ்கி போயிருக்காங்க. மொபைல் போன்ஸ்ல அடிக்ட் ஆனவங்க தான் இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்ப அதிகமா இருக்காங்க. இதை தொடர்ந்து இணைய வசதி ஒரு கட்டாயம் அப்படின்றது இந்த காலகட்டங்கள்ல ஒரு சர்வசாதாரணமான விஷயமா ஆயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ஏர்டெல், ஜியோ இந்த ரெண்டு விஷயங்கள் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தொலைத்தொடர்பு துறை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா யூஸ் பண்றத மறுநாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டை தொலைவு தொடர்பு துறை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஒரு புதிய அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. 1 GB, 1.5 GB, 2 GB இந்த ஜிபிகள் எல்லாம் மறுநாளும் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. பெரும்பாலும் ரீசார்ஜ் திட்டங்கள் 28 நாட்களுக்குள் முடிஞ்சிடும். ஆனா இப்போ 28 நாட்களுக்கு அப்புறமும் ரீசார்ஜ் திட்டம் பண்ணலாம், ரீசார்ஜ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பை தொடர்பு துறை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே மொபைல் ரீசார்ஜ் கம்பெனி இது ஒரு கேள்விக்குறியா வைக்கிறாங்க அப்படின்றதையும் நாடாளுமன்றத்துல தெரிவிச்சிருக்காங்க. தொலைத்தொடர்பு துறை நிறுவனங்கள் 1.5 GB, 2.5 GB அப்படின்னு பிரிக்கப்பட்டு அறிவிச்சிருக்கதாகவும் வரம்புகள் வெளியாயிருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பயனாளர் ஒரு நாளைக்கு 3 GB தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளோட மொபைல் டேட்டா கட் ஆயிடும். ஆனா 3 ஜிபில 2 ஜிபி யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 1 ஜிபி இருந்தா அதை மறுநாள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ஜிபி யூஸ் பண்றோம் அப்படின்னா 1.5 ஜிபி யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 0.5 ஜிபியை மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க ஒரு செய்தியை. அதை பார்க்கும்போது இது எது உண்மை அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி தொடர்புத்துறை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தொடர்புத்துறை இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா, ஒரு நாளைக்கு நீங்க 3 ஜிபி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 3 ஜிபிக்கு மேல உங்களால யூஸ் பண்ண முடியாது, உங்களோட டேட்டா முடிஞ்சிடும். ஆனா நீங்க ஒரு நாளைக்கு 3 ஜிபியை தாண்டி 2 ஜிபி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 ஜிபியை மறுநாள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை அனைத்து தொலைத்தொடர்பு துறையும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை எல்லா நாடுகளிலுமே பயன்படுத்தப்படணும். அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து போன்ற உலக நாடுகளிலும் இந்த கொள்கையை எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு தொலைத்தொடர்பு துறை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து உங்க ஃப்ரெண்ட் யாரெல்லாம் ரீசார்ஜ் காலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.